Hi darling, I'm your cookies Kalra. இன்னைக்கு நான் பார்க்க போகிறது டேக்குக்கோட பிஎல்எஃப்எஃப் ரிவெஞ்ச் லவோட தேர்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் பார்க்காதவங்களாம் பார்த்துட்டு வந்துட்டு இது பாருங்கடா, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். அண்ட் ஐம் ஸோ சாரிடா, என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா நான் எஃப்எஃப்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன். ப்ளீஸ் யாரும் என் மேலே கோச்சிக்காதீங்க. உங்களுக்கு நிறைய எஃப்எஃப் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் கொஞ்ச நாள் பாருங்கள். என்னோடய எஃப்எஃப் வரும்போது நீங்கள் பாருங்கள். ஆனால் யாரும் அன்சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடாதீங்கடா. சப்ஸ்கிரைப் பண்ணது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா எனக்கு 1K ஃபேமிலி ரீச் ஆக போகுது இல்லையா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. இன்னும் சொல்லப்போனால் நான் இன்னும் எஃப்எஃப்லாம் கேப் போடாமல் போட்டுகிட்டே இருந்தால் கண்டிப்பாக எனக்கு வியூஸ் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் வந்துடும். பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் அதிகமாக இருக்கா, அது இல்லாமல் ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ அதனால் என்னால் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ ப்ளீஸ் தான் யாரும் பேக் வாங்கிடாதீங்க, ஓகேவா? நான் போடுறதுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணுன்னா நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக ஃப்ரண்ட் சைடில் ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ அதை டச் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம், ஓகேவா? ஐம் சாரி அகைன், ஐம் சாரி. ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எப்போலாம் எடிட் பண்ணி போடுறேன். நீங்கள் பிஎல் பண்ணிக்கல நான் தாராளமாக வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் பிஎல் பிடிச்சவங்க மட்டும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா, ஓகேடா? ஸ்டோரிஸ்க்கு யாரும் அடிக்ட் ஆகிடாதீங்க, ஜஸ்ட் இமேஜினேஷன் மட்டும்தான்டா. எல்லோரும் ஹெட்செட் பேர் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? நம்ம போன பாட்டில் எதோட பார்த்துருப்போம்னா, தயாங் வந்து டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஜங்குக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ரெஸ்டாரண்ட்டில் ஹாப்பியாக ஃபன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதுலேருந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம்டா. எங்கள் ஜங்குக்கு பார்த்தீங்கன்னா, ஏய் தாரா, விஷயம் அனிமல் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தாரா, இன்றைக்கி எங்களுக்கு என்ன ட்ரீட்டு? டேடி உனக்கு இல்லாத ட்ரீட்டா? இன்றைக்கி நீவாக ஒரு பப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நான் உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். எல்லாேருக்கும் ஈவினிங் ஒரு 6:30க்கு அங்கே நம்ம பார்ட்டி கொண்டாடலாம். ஏய் தாரா, இன்னாடி நீ மாதம் பேசிட்டா, எனக்கு பசிக்குது, எனக்கு ஏதாச்சும் ஃபுட்டு வாங்கிட்டா. ஹே காய், உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கடா. ஜங்கு உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ, நான் இன்றைக்கி பே பண்ணுறேன். டுடே பர்த்டே எனக்கு. ஓகேடி. எல்லோரும் அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக அங்கே எங்கே போய் சுற்றிட்டுருக்காங்க. இப்போ டைம் அப்படியே ஸ்கிப் ஆகலாம். ஷங்குக் வாங்க, என்னோட நியூ பார்க் உங்களை கூட்டிகிட்டு போகிறான் அப்படி சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறா. அங்கே போனால் அந்த பார் ரொம்ப பெருசு. ஏய் தாரா, என்னடி இவ்வளோ பெருசாக இருக்குது? ஆமாம் டாடி, இது ரொம்ப பெரிய பார். இது டுடே தான் ஓப்பன் பண்ணாங்க என்னோடய பர்த்டேக்காக. வாவ் தாரா, செம்மடி செம்ம. அவனோட பர்த்டேக்கு அப்பங்காரன் இவ்வளோ பெரிய பாரா, சூப்பர் ரீ சொல்லிட்டு எல்லோரும் இப்போ உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் பயங்கரமாக சரக்கு அடிச்சுட்டு செம்ம மஜாவா அங்கே காயெல்லாம் பொண்ணு கூட டான்ஸ் ஆடிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது தாரா தான், ஏய் ஜங்கு, அதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைடா. அவளோட பொண்டாட்டி இருக்காளே, அதான் இல்லை டயாங். ஏய் அவளைய போலடியே இல்லடி, ஏடி நீ வேற காண்டித்துறா? இல்லை ஜாங்கோ, சொல்கிறத கேளு. ஏன்னா அவள் ஏதோ நான் கூட்டிகிட்டு போகலனா, அப்போ அந்த பெட்டில் போடும்போது நான் மேலே விழுந்துட்டான். பார்த்தா என்னை பிடிச்சி ஒரே ஸ்லாப் பண்ணலாம் பாரு. ஏன்னா ஸ்லாப் பண்ணலாம் என்ன சொல்கிறா? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே. ஏய் ஜங்கு, அப்போ உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? ஆமாண்டி, ஞாபகம் இல்லை, சொல்ல வேற என்ன. ஸ்லாப் பண்ணிவிட்டு அவன் என்னோடய ஹஸ்பண்டு, அவன்கிட்ட எதுக்கு இவ்வளோ க்ளோஸ் ஆகாதா நீ? அவனே வந்தாலும் நீ தள்ளி போக வேண்டியதானா? அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசலாம் ஜங்கோ. ஏன்னா அவன் அப்படியே சொன்னான். ஆமாம் ஜங்கோ, அவன் அப்படி தான் சொன்னான். நானும் கூட 2-3 பேட்டில் போட்டான். அதெல்லாம் அவன் ஏதோ செட் ஆக. ஆனால் அதுக்குள்ளே நீ தான் அவளை வந்து அடிச்சிட்டியே அப்படி சொல்லலாம். எங்கள் ஜங்குக்கு இப்போ அப்படியே அந்த ட்ரிங்க்ஸ் பாட்டில் கீழே வச்சுட்டு தாராவை பார்க்குறான். என்ன பார்க்குறான்? நீ அவனை ஸ்லாப் பண்ண, அதுக்கு ஞாபகம் இல்லையா? ஏய் தாரா, என்ன சொல்கிறா? நான் இப்போ அவனை ஸ்லாப் பண்ணலாம்? டேய் நீ நல்லா எது ஸ்லாப் பண்ணலாம்? தாரா மேலேயே கை வைக்கிறியா நீ? உனக்கு எவ்வளோ தைரியம்? அப்படி சொல்லிவிட்டு நீ தான் அவனை ஸ்லாப் பண்ணலாம். அப்புறம் அவளை பிடிச்சி பேட்டில் தள்ளி அவளோட நெக்கெல்லாம் நெருக்கி நானும் வேணாம் ஜங்கோ சொன்னேன். நீ தான் என்னை போட்டாரா, நான் பார்த்துக்குறேன் அப்படி சொல்லலாம். என்ன நான் அவளை பேட்டில் பிடிச்சி தள்ளலாம்? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. தாரா அப்படியே ஜங்குக்கோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிக்கிறா மட்டியாயிட்டு. இப்போது ஜங்குக்கு ஒரு பர்சன் அப்படியே பேக் சைட் முதுகில் அப்படியே கிக் பண்ணா. ஜங்குக்கு அப்படியே கீழே சோஃபாலேருந்து அப்படியே கீழே விழுகிறான். டேட் மிஸ்டர் ஜோன் தான் டால் செம கோவமாக ஜங்குக்கோட ஷோட்டை பிடிச்சி பயங்கரமாக ஸ்லெப் பண்ணிட்டாங்க. எதுக்கு என்னை இப்போ அடிக்கிறீங்க டாட்? ஏய் ஜங்குக், உன்னை அடிக்காமல் என்ன பண்ண சொல்கிற ஜங்குக்? என்ன கரீடா பண்ணி வச்சுருக்கா? உங்ககிட்ட நான் சொல்லி தானே தயங்க விட்டுட்டு போகலாம். என்ன பண்ணி வச்சுருக்கா ஜங்குக் நீ? ஏன்னா நான் என்ன பண்ணலாம் டாட்? நான் என்ன பண்ணலாம்? நான் ஃபோன் பண்ணப்போ எதுக்கு நீங்கள் அட்டன் பண்ணலாம்? ஜங்குக், அது முக்கியம் கிடையாது. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல. உன்கிட்ட நான் தயங்க பார்த்துக்க சொல்லிட்டு போனேன். அதெல்லாம் நீ என்ன பண்ணி வச்சுருக்கா ஜங்குக்? டேட், ஃபஸ்ட்டு எனக்கு ஒன்று மட்டும் புரியல. நீங்கள் என்னை விட அவனுக்கு என்ன அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க?
என்னடான்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவன் சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பையன், ஆனால் அவளுக்கு நீங்கள் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அப்படி சொல்ல எங்கள் மிஸ்டர் ஜான் ஜங்குக்கு ஸ்லெப் பண்ணிவிட்டு, ஏய் ஜங்குக், நீ என்ன நினச்சிட்ருக்கா? அவன் மிடில் கிளாஸ் நினச்சிட்ருக்கியா நீ? ஜங்குக், தயங்க பற்றி அவளுக்கு என்னடா தெரியும்? உன்னை நம்பி அவளை அவளுக்கு நான் வெட்டிங் பண்ண என்ன சொல்லணும் ஜங்குக்? பாவம் அவன் வேண்டாம் தான் சொல்லலாம். வேண்டாம் அங்கிள், ஜங்குக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ வேண்டான்னு சொல்லலாம். ஆனால் நான் தான் அதெல்லாம் பிடிக்கும், அவன் மாறிடுவான் அப்படின்னு வெட்டிங் பண்ணி வச்சேன். ஆனால் இப்போ என்னால் அவளோட லைஃபே ஸ்பாயில் ஆகிடுச்சு. முக்கியமாக இதுக்கெல்லாம் காரணம் நீ தான்டா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அடிக்கிறாரு. ஜங்குக்கு அப்படியே கீழே விழுந்துட்டான். டேட் ஃபஸ்ட்டு நிறுத்துங்க, எதுக்கு என்ன அடிக்கிறீங்க? ஏன் அவன் வீட்டில் தான் இருந்தான், நான் வரும்போது கூட வீட்டில் தான் இருந்தான், அவன் நல்லா தான் இருக்கான். என்ன இப்போ என்ன நல்லா இருக்கலாம்? அப்போது இது என்னடா அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு அந்த ஜங்குக்கு மூஞ்சில் தூக்கி வீசிட்டு அங்கே சோப்பாவில் போய் உக்காந்து தலையில் கையை வச்சுட்டு அழுதுட்டுருக்குறாரு. இங்கே ஜங்குக்கு ஒன்றுமே புரியலாம். ஜங்குக்கும் இப்போ அந்த ஆடியோ கால் அப்படியே ஆன் பண்ணுறான். அங்கிள், ஐம் சாரி அங்கிள், நான் இங்கேருந்து போகிறேன் அங்கிள், எனக்கு இங்கே பிடிக்கல அங்கிள், நான் எதை நினச்சி வந்தேனோ அது எனக்கு நடக்கலை அங்கிள், ஐம் சாரி, உங்ககிட்ட நான் சொல்லாமல் இங்கேருந்து போகிறேன் அங்கிள், ஐம் சாரி அங்கிள், என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அங்கிள். என்னதான் எனக்கு ஜங்குக்கு பிடிச்சிருந்தாலும் ஆனால் ஜங்குக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சின்ன வயசுலேருந்து அவளுக்கு என்ன பிடிக்காது அங்கிள், ஏன்னா நான் மிடில் கிளாஸ், அதனால் அவளுக்கு என்ன பிடிக்கல அங்கிள். நானும் ஜங்குக்கு சேஞ்ச் பண்ணிடுவேன் ஒரு ஹோப் இருந்த அங்கிள், ஆனால் என்னால் ஜங்குக்கு சேஞ்ச் பண்ண முடியல அங்கிள். அவள் என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே என்கிட்ட டிவோர்ஸில் கையெழுத்து வாங்கிட்டான் அங்கிள். ஆனால் நீங்கள் அதை கண்டுபிடிச்சி கழிச்சிட்டீங்க. ஆனால் அவன் இன்னொரு அக்ரிமெண்ட் கொண்டு வந்து இன்னொரு டிவோர்ஸ் பேப்பர் ரெடி பண்ணி என்கிட்ட கொடுத்துட்டான் அங்கிள். ஸோ அதுலேயுமே நான் சைன் பண்ணிட்டேன், அவனோட கபர்ட்டில் தான் வச்சுருக்கேன். ஐம் சாரி அங்கிள், எங்கள் இதில் போகிறேன் ஜங்கு கூட ஹாப்பியாக இருக்கணுன்ட்டு தான் அவளுக்காக இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணி இங்கே வந்தேன். ஆனால் அவளுக்கு வேறு யாரையும் பிடிச்சிருக்கு அங்கிள். நீங்கள் ஜங்குக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவளை வெட்டிங் பண்ணி வச்சுக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அங்கிள். நான் டிவோர்ஸில் சைன் பண்ணிட்டேன், ஜங்குக்கும் அதில் சைன் பண்ணிட்டான், எங்கள் 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு அங்கிள். நீங்கள் ஜங்குக்கு யாரை பிடிச்சிருக்கோ நீங்கள் அவங்கள வெட்டிங் பண்ணி வைங்க. நானும் ட்ரை பண்ணல அங்கிள், என்னால் ஜங்குக்கு சேஞ்ச் பண்ணவே முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அங்கிள். ஆனால் ப்ளீஸ் அங்கிள், ஜங்குக்கு எதுவும் பண்ணாதீங்க, அவன் மேலே எந்த தப்பும் இல்லை அங்கிள். அவளுக்கு பிடிக்காத ஒரு லைஃப்பில் வாழ்கிறதுல அவளுக்கு விருப்பம் இல்லை அங்கிள். எனக்கு மட்டும்தான் ஜங்குக்கு சின்ன வயசுலேருந்து பிடிக்கும், ஆனால் அவளுக்கு என்ன சின்ன வயசுலேருந்து சுத்தமாக பிடிக்காது அங்கிள். ஐம் சாரி, நான் இங்கேருந்து போகிறேன். நான் வெட்டிங் பண்ண காரணம் உங்களுக்காகவும் ஆண்டிக்காகவும் தான் நான் வெட்டிங் பண்ணேன். ஆனால் இப்போ நான் இங்கேருந்து போகிறேன் அங்கிள். எனக்கு தெரியல நான் எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் இங்கேருந்து போகிறேன். பாய் அங்கிள், அவங்கள நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் அங்கிள். ஐம் சாரி. அதில் தயங்க தாண்டா பயங்கரமாக அழுதுகிட்டே அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருப்பான். அவங்க மிஸ்டர் ஜோனுக்கு இந்த ரெக்கார்ட் திருப்பி கேட்க அவருக்கு அப்படியே மனசே விட்டு போகுது. ஜங்குக்கு இங்கே ஒன்றுமே புரியாமல் அவன் ஏஞ்சி வந்துட்டு, டேட் என்ன பேசிகிட்டு இருக்கா இவன், என்ன இவ என்னோ அங்கிள் ஆண்டி என்னவோ சொல்ல எனக்கு ஒன்றும் புரியல டேட். ஃபஸ்ட்டு இவன் யார் இவன் சன் மிடில் கிளாஸ் தானா? அதுவும் இல்லாமல் டேட் என்ன ஏதோ நீங்கள் தான் இத்தனை வருஷமாக யாருக்கும் தெரியாமல் வளர்த்த மாதிரியும் ஓ அங்கிள் ஆண்டி சொல்கிறான். டேட் என்ன நடக்குதுங்க, எனக்கு ஒன்றுமே புரியல டேட். என்ன யார் இவன், எதுக்கு இவன் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறான், அப்புறம் எங்கே போகிறான் அவன், ஒரு வேளை வீட்டை விட்டு போகிறானா அப்படி சொல்ல எங்கள் மிஸ்டர் ஜோனுக்கு செம்ம கோவம் வந்துட்டு ஜங்கு கூட ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே அடிச்சுட்டு அந்த சோஃபாவில் அப்படியே தள்ளிட்டு, டேய் உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை ஜங்கு, கொஞ்சம் கூட இல்லைடா உனக்கு, நீ என்ன இருக்குமா ஜங்கு, அவளை அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணியா? டேட் நான் எங்கே டார்ச்சர் பண்ணல, நான்லாம் எதுவும் பண்ணலை, வாயை மூடு ஜங்கு, நீ எந்த டார்ச்சர் பண்ணாமையா அவன் இங்கேருந்து போகிறான், இல்லைனா அவன் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு போக மாட்டான் ஜங்கு, எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும் ஜங்கு. டேட் ஃபஸ்ட்டு நிறுத்துறீங்களா, என்ன எப்போ பார்த்தாலும் அவனுக்கே அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க, ஃபஸ்ட்டு அவன் யார் அவன் அதை சொல்லுங்க ஜங்கு, அவன் யாருன்னு தெரியுமா ஜங்குக்கு? டேட் எதுக்கு இப்போ அழுகுறீங்க ஜங்கு, உனக்கு தெரியாதுடா, அவன் யான் ஆண்டியோட ஒரு பையன்டா, அவன் கிம்ஷிடா அவன் அப்படி சொன்னதும் எங்கள் ஜங்குக்கு பயங்கர ஷாக்கு. டேட் என்ன சொல்லுங்க, கிம்ஷியா டேட் என்ன சொல்கிறீங்க, கிம்ஷியா டேட் இங்கே பாருங்க டேட், என்கிட்ட விளையாடுறீங்க டேட், நிஜமாக சொல்லுங்கள் அவன் கிம்ஷியா டேட், என்ன டேட் சொல்கிறீங்க? ஆமாம் ஜங்கு அவன் கிம்ஷி தான் அப்படி சொல்ல எங்கள் ஜங்குக்கு அப்படியே அந்த ஃப்ளோரில் விழுந்துடுறான், சோஃபாவில் உட்காந்துருப்பான், அப்படியே ஃப்ளோரில் உட்காந்துடுறான். ஜங்கு நீ மறந்துருக்கலாம், ஆனால் நானும் மறக்கலை அவனும் மறக்கலை அப்படி சொல்லிட்டு இப்போ அவர் ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு.
மிஸ்டர் ஜோன் ஃபேமிலி தாண்டா காமிக்கிறாங்க. கிச்சனில் ஒரு மெய்ட் ஆண்டியும் அண்ட் ப்ளஸ் இன்னொரு ஆண்டியும் குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஐயோ அம்மா விடுங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்குறேன், விடுங்கம்மா நீங்கள் போங்க. ஹே என்ன யான், இதில் என்ன இருக்கா அம்மா? நீங்கள் என்ன யான் கூப்பிடும்போது எனக்கு என்னவோ ஏதோ பையனை கூப்பிட்ற மாதிரி இருக்குது. ஏய் உன் பேர் நீ அப்படி தானே வச்சுருக்கா, யான் யான் அப்படி சொல்லிட்டு அவங்களும் 2 பேருமே ஜாலியாக குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அம்மா நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்டி ஏன் அப்படி சொல்கிறேன்? இல்லை எந்த ஒரு முதலாளி அம்மாவும் எந்த அளவுக்கு ஒரு மெய்ட் கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்க மாட்டாங்க. அதான் ஹே யான் யான் உன்னை நான் எத்தனை வருஷமாக இந்த வீட்டில் வச்சுருக்கேன், அப்போது இந்த அளவுக்கு கூட இல்லைனா என்ன யான் யான் அப்படி சொல்லிட்டு அவங்க குக் பண்ணிட்டுருக்கா. மிஸ்டர் ஜான் தாண்டா ஆஃபீஸ் ட்ரெஸ்ஸோட அவர் கால் பேசிட்டு வந்துட்டுருக்காரு. ஹே யான் யான், ஹே யான் இங்கே வா, அவர் வந்துட்டார், இந்த ஃபுட்டு கொண்டு போய் அங்கே டைனிங் டேபிளில் வை. சரிம்மா. அந்த ஆண்டியும் கொண்டு போயிட்டு அங்கே வச்சிட்ருக்கா. அப்போது மிஸ்ஸஸ் ஜானும் அங்கே ஃபுட்டு கொண்டு போய் வச்சிட்ருக்காங்க. என்னங்க ஒரு 5 மினிட்ஸ் உட்காருங்க, சாப்பிட்டு போயிடலாம். என்னம்மா? இல்லை எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ஆஃபீஸ் போகலாம். ஐயோ என்னங்க, உட்காருன்னு சொன்னேன், இங்கே வாங்க உட்காருங்க, சாப்பிட்டுட்டு போங்க. மிஸ்டர் ஜியோனும் எதுவும் சொல்லாமல் உட்காந்துக்கிட்டாரு. அப்போ ஃபுட் எல்லாத்தையும் வைக்க மிஸ்டர் ஜியோன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜேகே சாப்பிட்டானாமா? இல்லைங்க, இன்னும் அவன் கீழேயே வரல. ஏன்னா கீழே வரலையா? இன்னும் அவன் தூங்கிட்டு இருக்கான். ஹாலிடேஸ் விட்டாலும் விட்டாங்க, இந்த பையனுக்கு பொறுப்பே இல்லை. சரிங்க நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நான் அவனை எழுப்பி ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்றேன். சரி நான் போயிட்டு வரேன். சரிங்க பார்த்துப்போங்க. யான் சார், உங்களோட பையனுக்கும் ஹாலிடேஸ் தானே? ஆமாம் சார், அவன் வீட்டில் தான் இருக்கான். என்ன வீட்டில் இருக்கானா? யான் யான் நீ கூட்டிகிட்டு வர வேண்டியதான் அவனா? எனக்கும் இங்கே போர் அடிக்குதுல்ல. அது வந்து அம்மா அது பரவாயில்ல, அவனை நீ கூட்டிகிட்டு வா, நாளையிலேருந்து கூட்டிகிட்டு வா. எனக்கு நாளையிலேருந்து கூட்டிகிட்டு வர சொல்லவா? சரிம்மா, உனக்கு எது பிடிச்சிருக்கோ நீ அதை பண்ண. சரிங்க. யான் யான் நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? நான் கேட்டதுக்கு பாட்டி வீட்டுக்கு போயிருக்கான்னு சொன்னேன். அம்மா அது பாட்டி வீடுனா பக்கத்து வீட்டுக்காரங்க தான் சொன்னான். ஓ அப்படியா, சரி அவனை நாளையிலேருந்து கூட்டிகிட்டு வா. சரிம்மா. அங்கே டேய் ஜங்கோக் இவ்வளோ நேரமாக தூங்குவா, எழுந்திருடா. எதுக்கு இப்போ எழுப்பிட்டுருக்கீங்க? டேய் ஜங்கோக் எழுந்திருக்கிறியா என்ன? இப்போ இவ்வளோ நேரம் தூங்குவியா? டைம் 10 o'clock ஆகுதுடா. இருமா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ். ஜங்கோக்கா இப்போ நீ எழுந்திருக்கலாம், அப்புறம் உன்னை விளையாடே வெளியே விட மாட்டான். அப்படி சொல்ல இங்கே ஜங்கோக்கு அப்படியே போய்ட்டு மேலே ஏஞ்சி உட்காந்துக்கிறான். ஒரு 5 மினிட்ஸ் வந்துடுறான். சரி சீக்கிரம் வா சொல்லிட்டு அந்த ஆண்டி கீழே போயிடுறாங்க. அப்போ ஜங்குக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணிவிட்டு கையில் ஒரு பேட்டோட கீழே வந்துட்டுருக்கான். ஜங்குக் இப்போ கூட பேட்டா? என்னடா நீ? எனக்கு போர் அடிக்குதுமா, ஃப்ரெண்ட்ஸோடு விளையாட விடுங்க. சரிடா, ட்ரெஸ் அழுக்காக்காமல் வா, அப்புறம் யாரையும் ஃபைட் பண்ணிவிட்டு விளையாடாதா. சரிம்மா எனக்கு பசிக்குது, ஃபுட்டு கொடுங்க. இப்போ ஜங்குக்கும் உட்காந்து ஃபுட்டு சாப்பிட்டுட்ருக்கான். அப்போ அந்த ஆண்டி அப்படியே ஃபுட்டை சர்வ் பண்ண வரா. இல்லை வேண்டாம், எனக்கு எங்கள் அம்மா கொடுக்கட்டும், நீங்களாம் போடாதீங்க. ஜங்குக் என்ன பேச்சு இது? அந்த ஆண்டி நம்ம வீட்டில் எத்தனை வருஷமாக வேலை செய்கிறாங்க, ஆனால் நீ அவங்கக்கிட்ட ஒரு நாள் கூட எனக்கு பசிக்குது எனக்கு கொடுக்குறீங்களா இல்லையா, இல்லை போகட்டா? அம்மா நீங்கள் கொடுங்க நான் வரேன் அப்படி சொல்லிவிட்டு அந்த ஆண்டியும் எதுவும் சொல்லாமல் கிச்சனுக்குள்ளே போய்ட்டு தண்ணி கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ மிஸ்ஸஸ் ஜானும் ஜங்குக்கு ஃபுட் எடுத்து வச்சிட்ருக்காங்க. இங்கே பாரு ஜங்குக், அவங்க உன்னை விட பெரியவங்க, இந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாது, ஆன்ட்டிக்கு ஹிரிட் ஆகும்ல. நான் ஒன்றும் அந்தளவுக்கு எதுவும் சொல்லலையே ஆண்டி, நான் உங்களை என்ன சொன்னா? இல்லைப்பா அதெல்லாம் எதுவும் சொல்லலை, நீ சாப்பிட்டுட்டு போ. அவங்களே எதுவும் சொல்ல, நீயாம்மா? சரி ஜங்குக் நீ சாப்பிட்டு, உனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது. டேய் ஜெகே ஜெகே கொஞ்சம் சாப்பிட்டியாடா? இதோ வரேன்டா வரேன். வந்துட்டானுங்களா? டெய்லியும் உன்னை கூப்பிட்றதுக்கு இந்த 2 பேர் வந்துடுறானுவ. போய் விளையாடிட்டு. எங்கே நம்ம கார்டனில் தானா? ஆமாம்மா கார்டனில் தான், வேறு எங்க? சரி பார்த்து விளையாட. சரிம்மா இங்கே வாடா, வாயை தொடச்சிட்டு போ. போதும் விடுங்க, இல்லை போகிறான். ஜங்குக்கும் அப்படியே பேட்டை தூக்கிட்டா அந்த ஃப்ரெண்ட்ஸோட கொடுக்கணும் ஓடி போய் விளையாடிட்டுருக்கான். டேய் மச்சான் இங்கே ஒரு கோட் போடா. டேய் எங்கே வைடா. டேய் இந்த இடம் போதுமாடா மச்சான், போதும்டா. என்னடா எங்கள் வீட்டில் இருந்துச்சு செரி பழம். ஏன்னா செரி பழமா குடு, நாளாவது சாப்பிட்டதே இல்லை மச்சான். ஆமாம் நீ எங்கே சாப்பிட்டப்பா? உங்கள் அப்பாவுக்கு வர காசு உங்கள் வீட்டுக்கே பார்த்தாது, இதில் நீ எங்கே சாப்பிட, இதை சாப்பிடு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் கொடுக்குறான். பிகாஸ் அந்த 2 பசங்களுமே மிடில் கிளாஸ் தான். யான் என்னம்மா? நீ ஜங்குக்கு எதுவும் நினச்சிக்காதா? இல்லைம்மா நான் எதுவும் நினச்சிக்கல. அவளோட பையன் வீட்டில் என்ன பண்ணுறான், எனக்கு கால் பண்ணி கொடு, நான் அவன்கிட்ட பேசுகிறேன். அந்த ஆண்டியும் கால் பண்ணி கொடுக்குறாங்க. தயாங் என்னம்மா? அம்மா பேசுகிறாங்களாம்மா, நீ பேசுகிறியா? மிஸ்ஸஸ் ஜோன் ஆண்டியா? சரி கொடுங்க நான் பேசுகிறேன். அம்மா இந்தாங்க. ஹலோ ஆண்டி எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்லோ, நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்கா?
ம். நல்லா இருக்கா ஆண்டி. சரி, எங்கள் அம்மா கூட நீ இங்கே வர வேண்டியதானா? ஏன் நீ மட்டும் அங்கே தனியாக இருக்கா? ஆண்டி, நான் கூட்டிகிட்டு தான் போக சொல்ல அம்மாவை. அதில் அம்மா தான் என்னை கூட்டிகிட்டு போகலாம். ஐயோ போட்டு கொடுத்துட்டானே. யான் யான் அம்மா இது சரிப்பா, நீ ஃபீல் பண்ணாத. உங்கள் அம்மா கூட நாளையிலேருந்து இங்கே வா. ஹாலிடேஸ் முடிகிற வரைக்கும் இங்கே இரு, விளையாடு, ஜாலியாக இரு. ஜங்குக்கு தான் இருக்கான், நல்லா ஜாலியாக இரு சரியா? ம். சரி ஆண்டி, நான் நாளையிலேருந்து வரேன். பாய். இல்லை இப்போ போய் சாப்பிட்றேன், எனக்கு பசிக்குது. அப்படியா? சரிடி சொல்லலாம், நீ போய் சாப்பிட்டுட்டு வா. ம். சரி ஆண்டி, பாய், டாட்டா, லவ் யூ. ம். சரிடா கண்ணா, சரி சரி சரி. அம்மா கூட நாளையிலேருந்து இங்கே வந்துடு. ஆண்டிக்கு ரொம்ப பவர் அடிக்குது. அப்படியா ஆண்டி? சரி, நான் நாளையிலேருந்து வரேன். ம். இப்போ மிஸ்ஸஸ் ஜான் அப்படியே கால் கட் பண்ணிவிட்டு ஃபோனை கொடுத்துட்டு, அம்மா, ஏன் கதை திருவுறீங்க? ஏய் ஏன் ஜான், உன் பையனை அங்கே கூட்டிகிட்டு வானா நீ பாட்டுக்க விட்டுட்டு வந்திருக்கியா? அது வந்து சரி, நாளையிலேருந்து கூட்டிகிட்டு வந்துடும். சரிம்மா. சரி, இந்தா வீட்டுக்கு போகும்போது இதை அவனை கொண்டு போ. இல்லைம்மா பரவாயில்ல, வேண்டாம், பரவாயில்ல கொண்டு போ இந்தா. அப்படி சொல்லிட்டு ஒரு கூட நிறையா ஃப்ரூட்ஸு, ஸ்வீட்டு அது இதுன்னு கொடுத்து அனுப்புகிறாங்க. அவங்களும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு தயாங்கிட்ட கொடுக்குறாங்க. தயாங், அம்மா வந்துட்டிங்களா? அம்மா, எனக்கு ரொம்ப போர் அடிச்சு தெரியுமா? அந்த பாட்டி அந்த கதை இந்த கதை சொல்லி சொல்லி என் கழுத்தை அறுக்குதுமா. சரிடா கண்ணா, சரி சரி. ஆண்டி தான் உன்னை நாளையிலேருந்து கூட்டிகிட்டு வர சொன்னாங்கல்ல, ஸோ நாளையிலேருந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறான். ம். சரிம்மா. சரி, ஆண்டி என்ன கொடுத்து விட்டாங்க? இதோ உனக்கு தான் இந்த ஃப்ரூட்டோ ஸ்வீட்டோ எல்லாத்தையும் கொடுத்து விட்டாங்க, இந்தா சாப்பிட்டு. அப்படி சொல்லலாம். அங்கே தயாங்க ஃப்ளோரில் உட்காந்து க்யூட்டாக எல்லாத்தையும் அந்த கூடையோடு வச்சு சாப்பிட்டுட்ருக்கான். அப்போது மிஸ்ஸஸ் ஜான் கால் பண்ணுறாங்க. ஏன்னா மிஸ்ஸஸ் ஏன்னா அம்மா கால் பண்ணுறாங்க. ஹலோ, என்னம்மா, என்னாச்சு? ஏதாச்சும் சரி வேணுமா? இல்லை, தயாங் என்ன பண்ணுறான்? நீ ஃப்ரூட்டெல்லாம் கொண்டு போய் அவன் பையன்கிட்ட கொடுத்துட்டியா? ம். கொடுத்துட்டம்மா, அவன் சாப்பிட்டுட்ருக்கான். என்ன சாப்பிட்டுட்ருக்கானா? சரி, நீ ஃபோட்டோ எடுத்து அனுப்பு. ஆனால் ஏம்மா ஃபோட்டோ கேட்குறீங்க? நீ எடுத்து அனுப்பு, அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் நான் தான் நாளைக்கு கூட்டிகிட்டு வரேனே. ஏய், நான் சொன்னதை நீ கேட்பே மாட்டியா? இந்த அனுப்புகிறேம்மா. ம். சரி வை. இப்போது தயங்கோட அம்மாவும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. அவங்க மிஸ்ஸஸ் ஜான் பார்த்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. என்னம்மா, என்ன சிரிச்சிட்ருக்க நீ? என்னாச்சு? என்னங்க, இங்கே வாங்கலை, இங்கே பாருங்கள், ஹியான்யான் பையனை பாருங்களா, எவ்வளோ க்யூட்டாக சாப்பிட்டுட்ருக்கான். ஏன்னா ஹியான்யான் பையனா இது? ஆமாங்க, ஹியான்யான் பையன் தான். எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்ல, ரொம்ப க்யூட்டாக இருக்கான். சின்ன வயசில் இருந்ததை விட இப்போ ரொம்ப க்யூட்டாக இருக்கான். யான் நாளைக்கு கூட்டிகிட்டு வராளா? ஆமாங்க, நான் நாளைக்கு கூப்பிட்டு வந்தே ஆகணும்னு சொன்னேன். சரி சரி, அப்போ நாளைக்கு உனக்கு ஃபுல்லாக டைம் பாஸ். அப்போ நீ நாளைக்கு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண பாரு கிம்ச்சி கூட. நானும் தான் அவளை பேத்து வச்சுருக்கேனே ஜாங்குக்கு. அவன் எப்பவும் என் கூட இருக்கவே மாட்டான். எப்போ பாரு அந்த ஃப்ரெண்டு கூட தான் விளையாடிட்டு இருப்பான். அவளை நாளைக்கு கீழேருந்து நான் ஜாலியாக இருப்பான். கிம்ச்சி வரான்ல? ஆமாம்மா, கிம்ச்சி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாங்க, கிம்ச்சி நம்ம கூடயே வச்சுக்கலாமா? என்னம்மா பேசுகிற? அவளுக்கு அம்மா இருக்காங்கல்ல, அப்புறம் எப்படி நம்ம வச்சுக்க முடியும்? இல்லைங்க, எனக்கு கிம்ச்சி என்னன்னு தெரியல, கிம்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் பேசுகிறது இருந்தாலும் சரி, அவன் பார்க்குறது சிரிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. கிம்ச்சி எனக்கு பையனாக வந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுதுங்க. அம்மா பார்த்து பேசு, பையன் வந்துட்டானா அப்புறம் பெரிய பிரச்சனையாயிடும், அப்புறம் அவன் சும்மாவே இருக்க மாட்டான். இவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு அங்கே தான் நிற்கிறான். டோர் கேட்டான். பையன் கையில் ஒரு மில்க் கிளாஸோடு வந்திருப்பான். அவனுக்கு அவ்வளோ கோவம் வருதோ. யார் அந்த கிம்சி? அம்மாவுக்கு அப்பாவுக்கும் அந்தளவுக்கு பிடிச்ச ஒரு பையனா? நாளைக்கு வர பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு அந்த மில்க் கிளாஸை கொண்டு அந்த கிளாஸை கோவத்தில் அவனே குடிச்சிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அவன் அப்படியே அந்த கிளாஸை குடிச்சிட்டே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணலாம். ஆஃப்டர் மார்னிங் ஆகுது. இங்கே மிஸ்ஸஸ் ஜான் தான். அவங்க ரொம்ப ஆர்வமாக அந்த டோர்கிட்டே இங்கிட்டும் அங்கிட்டும் நடந்துகிட்டே இருக்கா. அங்கே சோஃபாவில் மிஸ்டர் ஜான் தான் உட்காந்துட்டு ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கா. மிஸ்ஸஸ் ஜான், என்ன பண்ணிகிட்ருக்கா நீ? என்னங்க இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னமும் அழகாலாம்? ஐயோ, இங்கே வா, இங்கே வந்து உட்காரு, அவங்க வருவாங்க. இல்லைங்க, இன்னைக்கு 10 o'clock ஆகிடுச்சு, இன்னும் இவ்வளோ நேரம்? சரி வா, வருவாங்க, ஃபோன் பண்ணிட்டேன், வந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க. என்ன ஃபோன் பண்ணிங்களா? எப்போ பண்ணீங்க? முன்னாடி தானே பண்ணேன். ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு அவங்க 2 பேரும் அந்த சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு இப்போ அப்படியே மூஞ்சா விட்ருன்னு கோவமாக வச்சுட்டு வந்துட்டுருக்கான். அம்மா, எனக்கு ஃபுட்டு கொடுங்க. டேய், அங்கே இருக்க போய் சாப்பிட்றான். டெய்லி நீங்கள் தானே கொடுப்பீங்க. டேய், இவனோட பெருந்தள்ளியாக போச்சு, உட்கார், இங்கே வா, இந்தா சாப்பிட்டு அப்படின்ட்டு அவங்க பிளேட்டில் போட்டு கொடுத்துட்டே அந்த வாசலை எட்டி பார்க்குறாங்க. அப்போ ஜங்கு கோவம் வந்துட்டு அந்த பிளேட்டை அப்படியே தட்டி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு ஏஞ்சி வெளியே போயிடுறான். ஏய் ஜங்குக் நில்லுடா, எனக்கு ஒன்றும் ஃபுட்டு வேணாம், ஒன்றும் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு வெளியே போக இப்போ மிஸ்டர் ஜோன் தான் ஓடி போயிட்டு ஜங்குக்கு தூக்கிட்டு வராங்க. டேட் விடுங்க, விடுங்க டேட். மிஸ்டர் ஜான் என்ன பண்ணிகிட்ருக்கா? அது வந்து எனக்கு அது சாரி, இல்லையா கவனி. சரி ஜங்குக்கா, சாரி ஜங்குக். மா மா மா
இப்போ ஜங்குக்கும் அங்கே உட்காந்துட்ருக்கா. அவங்க அம்மா ஃபுட் எடுத்து ஃபீட் பண்ணுறா. ஜங்குக்கும் அப்படியே ஒட்டுன்னு மூஞ்சி வச்சுட்டு சாப்பிட்டுட்ருக்கான். ஜங்குக்கா ஐம் சாரிடா, சாரி மாமா மன்னிச்சிரு, ஐம் சாரி மேம். யார் வந்தாலும் நீங்கள் என்ன மட்டும் விட்டுடாதீங்க, அப்புறம் நான் மேலே கோச்சிக்குவேன். அச்சோ ஜங்குக்கா, யார் வந்தாலும் நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு. நீ எப்போ பாரு ஃப்ரெண்டு கூட விளையாட போயிடுறியா? அம்மா தனியாக இருக்கேன்னா ஆன்ட்டியோட பையன் வரேன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் பார்த்துட்டு இருந்தா. அதுவும் இல்லாமல் 3 வருஷம் கழிச்சு அவங்களை பார்க்க போகிறேன், அதனால தான் கொஞ்சம். சரி சரி எனக்கு கொடுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படி சொல்லிட்டு அவன் அந்த ஃபுட்டை வாங்கி சாப்பிட்டுட்ருக்கான். அப்போ ஜங்குக்கோட அந்த 2 ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க. டீ ஜங்குக், டீ ஜேகே, அம்மா எனக்கு போதும், இந்தாங்க இந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு போதும். அம்மா அந்த ஃப்ரூட்ஸ் எங்கே வச்சுருக்கீங்க? ஜங்குக் அது ஃப்ரிட்ஜில் இருக்குப்பா. சரி. ஜங்குக்கும் கையில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த பசங்க கையில் கொடுத்துட்டு அவனும் சாப்பிட்டுட்டு அங்கே போய் கிரிக்கெட் விளையாடிட்டுருக்கான். அப்போது யான் நண்டி வந்துட்டுருக்காங்க. எங்கள் மிஸ்ஸஸ் ஜோன் தான். யான் யான் வந்துட்டியா? எங்கடி உன் பையன்? இதோ பின்னாடி தான் இருக்கான் அப்படி சொல்ல நம்ம தயம் அப்படியே க்யூட்டாக எட்டி பார்க்குறான். ஆன்ட்டி அச்சோ கிம்ச்சி நீ எவ்வளோ க்யூட்டாக இருக்க தெரியுமா, வா அப்படி சொல்லி அவங்க அப்படியே தூக்கிக்கிறாங்க. 10th படித்தாலும் பையன் ரொம்ப குட்டியாக தான் இருப்பான். ஸோ அப்படியே தூக்கிட்டு போயிட்டு சோஃபாவில் உட்கார வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆன்ட்டி கிம்ச்சி நீ ரொம்ப க்யூட்டாக இருக்கா, நீ எப்படி படிக்கிற, ஸ்டடீஸ்லாம் எப்படி போகுது? ரொம்ப நல்லா போகுது ஆண்டி. ஹாய் அங்கிள். ஹாய் கிம்ச்சி, எப்படிப்பா இருக்கா? நல்லா இருக்கா அங்கிள். சரிப்பா நீ ஆண்டி கூட பேசிகிட்டு இரு, நான் அங்கிள் ஆஃபீஸ் போயிட்டு வரேன், ஓகே? சரி அங்கிள், நீங்கள் போயிட்டு வாங்க, பாய் டாட்டா. டாட்டா பாய் அப்படி சொல்லிட்டு மிஸ்டர் ஜானும் தயங்கோட ஹெட்டை சாஃப்டாக ரப் பண்ணி விட்டுட்டு அவங்க போகிறாங்க. இங்கே மிஸ்ஸஸ் ஜான் தான் தயங்க வச்சுட்டு பயங்கர ஹாப்பியாக பேசிட்டு சிரிச்சுட்டு கிச்சு கிச்சு மூட்டிட்டு பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. யான் யான் என்னம்மா, இங்கே வாடி, இங்கே வா, பையனுக்கு எதனா ஜூஸ் கொண்டு வா. இதோ கொண்டு வரேன். தயங்கோட அம்மாவோ தயங்க பிடிச்ச மாதிரி ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் கொண்டு வரான். ஓ உனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்னா ரொம்ப பிடிக்குமா? ஆமாண்டி, ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி சரி இந்தா குடிக்கு. சரி. தயாங்க அதை வாங்கி க்யூட்டாக குடிச்சிட்ருக்கான். பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கான். இங்கே மிஸ்டர் ஜான் அவ்வளோ ரசித்து பார்த்துட்ருக்காங்க. ஆண்டி அம்மா இது ஜங்குக்கிங்க, அவன் பின்னாடி கார்டனில் விளையாடிட்டுருக்கான்ப்பா. சரி அப்போ ஜங்குக்கு ஜூஸு. ஓ உங்களுக்கு இன்னும் ஜங்குக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கா ஆண்டி இருக்குது. அன்றைக்கி ஒரு டைம் உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ பார்த்தேன், ஜங்குக்கும் அவங்க ஃப்ரெண்டு விளையாடிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் அதே இடத்துல தான் விளையாடிட்டுருக்காங்கப்பா. போய் பார்க்குறதா பாரு. இந்தா இந்த ஜூஸ் கொண்டு போறியா? சரி ஆண்டி கொண்டு போகிறேன், கொடுங்க. தயாங் தான் ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அந்த ஜூஸை கொண்டு போகிறான். அங்கே போயிட்டு நின்றுட்டு பார்க்குறான். ஜங்குக்கும் அவங்க ஃப்ரெண்டும் விளையாடிட்டுருக்காங்க. அப்போ ஜங்குக் பாலை போடுறா. மச்சான் அங்கே பாரு, யார் அது? பார்க்க செம்ம நச்சுன்னு இருக்கான்ல. என்னடா இவன் இவ்வளோ க்யூட்டாக இருக்கான், யார் இவன்? மச்சான் ஜேகே. என்னடா பாலை போடாமல் என்னடா? அது யாரா அது? யார் நீ இங்கே என்ன பண்ணுற? அது என்ன கையில் ஜூஸு? ஜங்குக் ஆண்டி ஜூஸ் கொடுத்து விட்டாங்க. ஓ நீ தான் அந்த கிம்ச்சியா? இங்கே கொடு அப்படி சொல்லிவிட்டு ஜங்குக்கு அந்த ஜூஸை வாங்கி அது அப்படியே கொஞ்சமாக குடிச்சிட்டு இல்லை அப்படி சொல்லிட்டு அதை அப்படியே கீழே ஊற்றிடுறான். ஜங்குக் என்ன பண்ணுற நீ? எனக்கு பிடிக்கல, ஊற்றிட்ட போ. இரு என்ன? நீ அங்கே போய் நில்ல, எங்களோட பால் அங்கே வந்துச்சுன்னா நீ எடுத்துக்கொடு என்ன அப்படி சொல்ல தயங்கம் க்யூட்டாக சிரிச்சுட்டே போய் பால் எடுத்து கொடுத்துட்ருக்கான். இந்த பசங்க வேணும்னே பாலை தூக்கி போட்டுட்ருக்கா. தயங்கம் கொடுன்னு ஓடி போய் எடுத்துன்னு வந்து கொடுக்குறான். ஒரு கட்டத்தில் தயங்க ஓடிட்டுருக்கும்போது ஜங்குக்கோட ஃப்ரெண்டு ஒருத்தவான் தயங்கோட இடுப்பு பிடிச்சிக்கில்ல, தயங்க அப்படியே கீழே விழுந்துடுறான். அம்மா வலிக்குது. உங்களால் ஒரு பால் கூட எடுத்துகிட்டு போக முடியாதா? அண்ணா நீங்கள் தானே என்னை பிடிச்சி கில்லனிங்க. ஏன்னா நான் கில்லனா? நீங்கள் தேவையில்லாமல் பேசினா அடி வாங்குவேன். என்ன அடிப்பீங்களா? ஜங்குக்கா என்னங்க மச்சான், நான் எது பண்ணலடா, அவன் தான் ஏதோ சும்மா ஓடிட்டு இருந்தான், கீழே விழுந்துட்டான். அப்புறம் என்ன சொல்கிறான், நீ தான் என்னை பிடிச்சி கில்லனா அப்படின்ட்டு. இல்லை ஜங்கு, அவன் தான் பிடிச்சி எனக்கு இல்லைனா, அதுவும் என்னோட இடுப்பில் பிடிச்சி கில்லலாம். என்ன இடுப்புலையா? மச்சான் நீ மச்சான் இத்தனை நாள் பழகுறான், என்ன நம்பாமல் இவளை நம்புறியா நீ? சரி விட்றா. கிம்ஷி இங்கே பார், ஒரு நாள் விளையாட முடியலன்னா போ, எங்கள் அம்மாட்ட போய் என்ன கதை பேசிகிட்டு வரும். எங்கெல்லாம் வராத, அவனுக்குலாம் விளையாடையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. மச்சான் அங்கடா போய் விளையாடலாம். ஸோ கொஞ்சம் டேஸ் இப்படியே தானே போயிட்டுருக்கோம். நம்ம தயாங்கும் ஜங்குக் பின்னாடியே வந்துட்டுருப்பான். பால் எடுத்து கொடுக்குறது, ஜூஸ் கொடுக்குறது, டவல் கொடுக்குறது, ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே தான் இருந்திருப்பான். ஆனால் ஜங்குக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா ஜங்குக்கோட ஃபேமிலி, அதாவது அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் கிம்ஷிக்கிட்ட தான் ரொம்ப அட்டாச் ஆகி ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ஸோ அதனால் அவனுக்கு பிடிக்காம தயாங்க அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பான். அதுவும் இல்லாமல் அவனை இன்சல்ட் பண்ணிகிட்டே ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான்.
இப்போ அவள் பாயிண்டே தான்டா. ஏய் கிம்ச்சி என்ன பண்ணிகிட்ருக்க நீ? ஆ ஆண்டி அட்டு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறா. அச்சோ என் க்யூட்டு அம்மா நான் விளையாட போகிற பாய். நானும் தான் பெற்றிருக்கேன் பார், ஒன்றுத்துக்கும் உதவாக்காரா. டேய் ஜங்குக் என்னம்மா இங்கே வா. என்ன இங்கே பார்த்தியா இவன் எவ்வளோ க்யூட்டாக அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான் பாரு. ஆனால் நீ எனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேன். அச்சோ அம்மா சாரிம்மா, நீங்கள் வேணால் செய்யும் போது சொல்லுங்கள் நான் வரேன். நீங்கள் கிச்சனில் எப்பயும் ஆண்டி நீங்களும் இருக்கீங்களா, அதனால நான் விட்டுட்டு போயிடுவேன். சரிடா சும்மா தான் சொன்னேன், நீ மூஞ்சி தூக்கி வச்சு கலைச்சிருப்போம், பார்த்து விளையாட. சரிம்மா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தயங்க முறைச்சிட்டே போகிறான். தயங்க ஜங்குக்கு பார்த்து க்யூட்டாக சிரிக்கிறான். ஆனால் ஜங்குக் முறைச்சிட்டே போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கோவமாக அந்த பேட்டை வச்சு கீழே அடிச்சிட்ருக்கான். டேய் வச்சான் என்னடா ஆச்சு? டேய் எங்கள் வீட்டில் இம்மா நாள் நான் மட்டும்தான்டா இருந்தோம், இப்போ ஒரு பையன் புதுசாக வந்துட்டான், அதான் அந்த கிம்ஷி பார்த்தீங்களா? அட ஆமாம், ஏன் அவனுக்கு என்ன? இல்லை அவன் வந்ததுலேருந்து எங்கள் அம்மா ரொம்ப அவன் கூடயே ஒட்டிகிட்ருக்காங்க, என்கிட்ட ஒழுங்காகவே பேச மாட்டாங்க. சரி மச்சான் நாங்கள் பார்த்துக்குறேன் விடு அப்படி சொல்ல இங்கே அப்படியே விளையாடிட்ருக்காங்க. கொஞ்ச நேரம் டைம் அப்படி ஸ்கிப் ஆகுது. ஆண்டி இந்தாங்க ஜூஸு அம்மா கொடுத்தாங்க. சரிப்பா நீ குச்சிட்டியா? நான் குச்சிட்டேனே. சரி இந்த ஜூஸ் ஜங்குக்கு கொடுத்துரு. ஜங்குக்கு பனானா மில்க் ஷேக் தான் பிடிக்குமா? ஆமாம் பனானா மில்க் ஷேக் தான் பிடிக்கும், நீ இதை கொண்டு போய் கூட. சரி ஆண்டி அப்படி சொல்லிட்டா. நம்ம தயாங்க க்யூட்டாக அந்த ஜூஸ் அப்படி கொண்டு போகிறான். அங்கே ஸ்விம்மிங் பூலில் தயாங் ஜங்குக்கும் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் விளையாடிட்டுருக்காங்க. தயாங் ஜூஸ் கொடுக்கலான்னு போய் பார்க்குறான். பார்த்தா அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் அந்த பக்கம் ஏஞ்சி ஓடிட்டுருக்காங்க. இன்சைட் பார்த்தா ஜங்குக் தண்ணிக்குள்ளே அப்படியே மயங்கி விழுந்து கிடக்குறான். ஜங்குக்கா ஜங்குக் தயாங் இப்போ அந்த ஜூஸ் பாட்டிலை கீழே போட்டுட்டு அங்கே ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே அந்த ரவுண்டாக ஒன்று இருக்கு இல்லையா பலூன் மாதிரி, ஸோ அதை எடுத்து அவன் மாட்டிட்டு தண்ணிக்குள்ளே இறங்கி ஜங்குக்காவை தூக்கிட்டு ஜங்குக்கா இங்கே பாரு ஜங்குக்கா இங்கே பாரு ஜங்குக் அப்படி சொல்லிட்டு கண்ணெல்லாம் போட்டு தட்டிட்டு பார்த்தா ஜங்குக் விழுந்திருக்கவே இல்லை. தயங்கை இப்போ செஸ்கெட்லாம் வச்சு கையெல்லாம் பிடிச்சி அமுக்குறான். ஜங்குக் வேறு வழி இல்லை, இதடா பண்ணி ஆகலாம் அப்படி சொல்லிட்டு அவன் லிப்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ஜங்குக்கு மூச்சு கொடுத்து இது பண்ணுறான். அப்போ 2 பேரும் லிப்ஸுமே செம்ம அட்டாச்மெண்ட்டில் இருக்குது. ஜங்குக்கு இப்போ லைட்டாக அப்படியே ஷேக் ஆகுறான். ஐஸெல்லாம் ஒரு மாதிரி இது பண்ணிவிட்டு அவன் ஹெட்டெல்லாம் லைட்டாக ஷேக் பண்ணலாம். தயங்க அப்படியே விட்டுட்டு குடுன்னு ஓடி போயிட்டான். அங்கிள் என்னாச்சுப்பா? அது ஜங்குக்கு அங்கே தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான், நான் தான் காப்பாற்றிட்டான், அதான் நான் தான் பண்ணேன்னு சொல்லாதீங்க. ஏன்ப்பா என்னாச்சு ஜங்குக்கு என்னாச்சு? இல்லை அவன் இப்போ சேஃபாக தான் இருக்கான், அதனால் நான் அவெல்லாம் கிஸ் பண்ணின்னு சொன்னா வேணும் அடிப்பான். ஓ அப்படியா, சரி நான் பார்த்துக்குறேன் அப்படி சொல்லிட்டு மிஸ்டர் ஜானை கொடுன்னு ஓடி போய் ஜங்குக்கு தூக்கியிருப்பாங்க. டேட் ஜங்குக் அதுக்கு தான் நான் பார்த்து விளையாடுன்னு சொன்னேன் பாரு இப்போ என்ன ஆச்சுன்ட்டு. டேட் நீங்களா என்னை தூக்குனீங்க? ஏன்பா ஏன்? இல்லை எனக்கு யாரோ எனக்கு ஜங்குக் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வா. எங்கே ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸும் விட்டுட்டு ஓடிட்டானுலாம், அவனுக்குள்ளலாம் செய்கிறதுன்னு சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு போக்கா. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணலாம். ஜங்குக் அவளோட ரூமில் அப்படி படுத்துட்ருக்கான். என்ன எனக்கு அந்த கிசிட்ஸ் ஒரு மாதிரி சாஃப்டாக குட்டியாக இருந்துச்சு, ஆனால் அப்பா கேட்டதுக்கு எதுவும் சொல்லலாம். யாராக இருக்கும்? நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்கலாம். ஜங்குக் பயங்கரமாக தூங்க ட்ரை பண்ணுறான், பட் அவனுக்கு தூக்கமே இல்லை. என்ன இது எனக்கு தூக்கமே வரல. ஒரு வேளை இல்லை அவளாக இருக்காது, அவளாக அந்த மாதிரி பண்ண மாட்டான். நாளைக்கு விளையாட வருவானுங்கள்லாம் அப்போ கேட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு தூங்கிடுறான். இங்கே தயங்க பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை ஹக் பண்ணிட்டு க்யூட்டாக தூங்கிட்டுருக்கான். அம்மா என்னப்பா? இல்லை ஏன் நம்ம மிடில் கிளாஸாக இருந்தால் யாருக்கும் பிடிக்காதா? ஏட்டி என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி பேசுகிறா? ஆண்டி பார்த்தால ஜான் ஆண்டி எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. தெரியும், ஆனால் அந்த ஜங்குக் தான் அப்படி பண்ணுறாரு. அதுவாப்பா, அது வந்து நான் ரொம்ப வருஷமாகவே ஜங்குக் தம்பி பார்க்குறேன். ஜங்குக் தம்பிக்கு மிடில் கிளாஸ்னால் பிடிக்கும், ஆனால் என்ன ரொம்ப அட்டாச் ஆக மாட்டான் யார்கிட்டையும், அதான். சரிம்மா நாளைக்கும் என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா? சரி நாளைக்கும் நான் கூட்டிகிட்டு போகிறேன், இப்போ தூங்க. சரிம்மா. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. ஆஃப்டர் மார்னிங் நம்ம தயாங்கும் யான் ஆண்டியும் உள்ளே வந்துட்டு வேலை பார்த்துட்ருக்கா. அப்போ மிஸ்ஸஸ் ஜான் தான் தயாங்கிட்ட நின்று பேசிகிட்ருக்காங்க. தயங்க தூக்கி கிச்சன் ஸ்லாப்பில் உட்கார வச்சுட்டு பேசிகிட்ருக்காங்க. அப்போ ஜங்குக் தான் ரூம்லேருந்து வந்துட்டுருக்கான். மா பசிக்குதுவா? வந்துட்டானா? சரி கிம்ஷி நீ எங்கே ஏறா, நான் ஜங்குக்கு ஃபுட்டு கொடுத்துட்டு வரேன். ஆண்டி நானும் வரேன். சரி வா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தயம் க்யூட்டாக கையில் கிளாஸ் தண்ணி கொண்டு போயிட்டு ஜங்குக் ஏண்டா அப்படி சொல்லிட்டு வைக்கிறான். அப்போ ஜங்குக்கும் தயங்க பார்க்குறான். தயாங்கோட லிப்ஸு தான் பார்க்குறான். அது அப்படியே குட்டியாக சாஃப்டாக அழகாக இருக்குது. ஜங்குக்கு ஒரு 2 செகண்ட் அந்த லிப்ஸையே தான் பார்க்குறான்.
ஜங்குக் என்னாச்சு? ஏன் கிம்ஷி அப்படி பார்க்குறேன்? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் பார்த்தா. சரி சரி, என்ன சாப்பிட்டு அப்புறம் ஃப்ரெண்டு வந்துடுவாங்க விளையாட. சரிம்மா அப்படி சொல்லிகிட்ருக்கா. இங்கே தயாங்கும் தட்டு, குட்டி குட்டி பிளேட்டு, ஸ்பூனு, கப்பு அந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுட்டு போக ஜங்குக்கு அப்படியே சாப்பிட்டுட்டே தயங்க பார்க்குறான். தயங்க ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கான். அதுவும் இல்லாமல் அந்த டேபிளோட கொஞ்சம் ஹைட்டு தான் இருக்கும். இப்போ ஜங்குக்கோட அம்மா ஜங்குக்கு ஃபீட் பண்ணுறாங்க. அப்போ தயங்க பார்க்குறான். நீ சாப்பிட்றியா? இல்லை ஆண்டி, நீங்கள் ஜங்குக்கே ஃபீட் பண்ணுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போயிடுறான். அப்போது ஜங்குக்கு அப்படியே எட்டி எட்டி பார்க்குறான். அம்மா, அது நேற்று ஸ்விம்மிங் பூலில் ஜங்குக்கா, ஜேகே எங்கடா இருக்கா? இந்த வந்துட்டானு பார். இப்போ உன்னோட ஃப்ரெண்டு வந்துட்டானு. இங்கே ஜங்குக்கும் வெளியே போயிடுறான் பேட் எடுத்துகிட்டு. இங்கே ஹாலில் யான் ஆண்டியும் மிஸ்ஸஸ் ஜோனும் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க சோஃபாவில். அப்போது ஆண்டி, என்னப்பா, என்ன வேணும்? அது ஐஸ்கிரீம் இருக்கா? தயா என்ன கேட்டுட்ருக்கா? அம்மா, அது ஐஸ்கிரீம் வேணும். யான் என்ன பழக்கம்? எதுக்கு இப்போ நீ பிள்ளைய மிரட்டுறா? இங்கே வாடத்தாங்க, அங்கே ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணி எடுத்து சாப்பிட்டு, நிறையா ஐஸ்கிரீம் இருக்குது. ஆனால் அந்த பனானா ஃப்ளேவர் மட்டும் வச்சிடு, மற்ற எல்லாத்தையும் சாப்பிட்டுடு. ஏன் ஆண்டி? ஜங்குக்கு அதுனா ரொம்ப பிடிக்கும், அதை நாங்கள் எடுத்து சாப்பிட்டாலே அவன் எங்களையே திட்டுவான், சரியா? சரி ஆண்டி அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக ஓடி போய் அந்த டோர் அப்படியே ஓப்பன் பண்ணி அந்த ஐஸ்கிரீம் எடுக்கிறான். ஓப்பன் பண்ணி அப்படியே க்யூட்டாக சாப்பிட்டுட்ருக்கான். அப்போ ஜங்குக்கு தான், அம்மா எனக்கு தண்ணி வேணும். என்னடா இவ்வளோ மூச்சு வாங்கிட்டு வந்திருக்கா? ஃப்ரிட்ஜில் இருக்கு பார். சரி. இப்போ ஜங்குக்கு இப்போ வேகமாக ஓடி போய்ட்டு ஃப்ரிட்ஜ் டோர் ஓப்பன் பண்ணிட்டு தண்ணி எடுத்து குடிக்கலான்னு போகிறான். அப்போ தான் தயங்க அங்கே க்யூட்டாக உட்காந்துட்டு ஃப்ளோரில் காலெல்லாம் அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த ஐஸ்கிரீமை நடுவில் வச்சு அழகாக சாப்பிட்டுட்ருக்கான் கையில் வச்சுக்கிட்டு. அவன்கிட்ட 3 ஐஸ்கிரீம் டப்பா இருக்குது. என்ன இவன் 3 டப்பா சாப்பிட்றானா? அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கான். ஜங்குக்கும் அப்படி ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி ஐஸ் வாட்டர்லாம் குடிச்சிட்டு அது அப்படியே வச்சுட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு தயங்கிட்ட வந்து நிற்கிறான். தயங்கும் சாப்பிட்டுட்டே அப்படியே க்யூட்டாக நிமிர்ந்து பார்க்குறான். என்ன ஜங்கு, உங்களுக்கு வேணுமா? எனக்கு வேணுதான். ஆனால் அப்படி சொல்லிட்டு அவன் எட்டி பார்க்குறான் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்ட்டு. பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு இப்போ கீழே குனிஞ்சிட்டு, உண்மை சொல்லு, இது நீ தானே அந்த என்ன ஸ்விம்மிங் பூலில் இருந்து? அது வந்து இல்லை, நான் இல்லையே, நிஜமாக நான் இல்லை. பொய் சொல்லாத, நீ தானே நேற்று என்ன தூக்கி விட்டான்? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன், அவனுங்க என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டானுலாம். பொய் சொல்லாத, நீ தானே? ஆமாம், நான் தான். அவனுக்கான ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க, யாராச்சும் விழுந்துட்டாங்கன்னா அப்படி தான் பண்ணணும்னு சொன்னாங்க, அதானே அப்படி பண்ணேன். ஏன்னா இப்போ என்னை அடிக்க போகிறீங்களா? இல்லையா, உன்னை நான் அடிக்க மாட்டான். அதெல்லாம் நீ பொய் சொன்னல என்கிட்ட. அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? நான் என்னோட ஐஸ்கிரீம் டப்பா எனக்கு கொடுத்துறேன். இல்லை, அது ஆண்டி என்னை சாப்பிட சொன்னாங்க, கொடுங்க நான் சாப்பிட்றேன். இல்லை, எனக்கு வேணும். இல்லை, உங்களுக்கு பனானா மில்க் ஷேக் தான் இருக்க சொன்னாங்க, அதை போய் சாப்பிடுங்க. எனக்கு ஸ்ட்ராபெரினா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஸ்ட்ராபெரினா ரொம்ப பிடிக்குமா? ஆனால் நான் சாப்பிட்டது இல்லையே. நீங்கள் சாப்பிட்டது இல்லையா? சரி, அப்போ இந்தாங்க, அப்போ நீங்கள் ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக கொடுக்குறான். அங்கே ஜங்குக்கும் அழகாக பிடிச்சி அவன் அப்படியே சாப்பிட்றான். அவனோட லிப்ஸ்லேயும் ஒரு மாதிரி ஆகுது. இங்கே தயங்க அப்படி சிரிக்கிறான். அங்கே பாருங்கள், அவங்களோட லிப்ஸ் ஃபுல்லாக ஆயிடுச்சு. அப்போ உன்னோட லிப்ஸு ஃபுல்லாக இருக்குது, அப்புறம் நோஸில் இருக்கா, ஃபேஸில் இருக்கா, சிக்ஸில் இருக்கா? என்ன சொல்கிறீங்க? என் ஃபேஸ் ஃபுல்லாக இருக்கா? அச்சோ, அம்மா பார்த்தவொடனே இல்லை திட்டுவாங்க. ஐஸ்கிரீம் கூட சாப்பிட தெரியாதான்னு திட்டுவாங்க. சரி, அவனுக்கு ஃபைட் பண்ணி விட்றான். எப்படி பண்ணுவீங்க? அதாவது டிஷ்யூ பேப்பர் இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்து தயங்கோட சீக்ஸ் ஃபுல்லாத்தையும் வைப் பண்ணி விடுவான். அப்போ ஜங்குக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக தெரியும். தாயாங் அழகாக சாப்பிட்டுட்டே இருப்பான். அவன் கொஞ்சம் கூட வாயை க்ளோஸ் பண்ணவே மாட்டான். இங்கே ஜங்குக்கு தொடக்கி அவனும் சாப்பிட்டுட்டே இருக்கான். சரி, நீ சாப்பிட்டு, நான் விளையாட போகிறேன். சரி, நானும் வரட்டா? இல்லை, நீ வேண்டாம், உனக்கு விளையாட முடியாது, நீ ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்கா, வேண்டாம், நீ இருக்கிறேன். என்னாச்சு உங்களுக்கு? இவ்வளோ நாள் என்ன திட்டிகிட்டே இருப்பீங்க, இப்போ திடீர்னு இப்படிலாம் வந்து பேசுகிறீங்க? அது வந்து ஒன்றும் இல்லை, நீ சாப்பிடு, வரேன் அப்படி சொல்லிட்டு அவன் எழுந்து போயிடுறான். இங்கே யானும் இங்கே அந்த மேடாண்டியும் மிஸ்ஸஸ் ஜோனு தான் அப்படி ஜங்குக்கு என்ன பேசுகிறான்னு எட்டி பார்த்துட்ருப்பாங்க. இப்போ ஜங்குக்கு வெளியே வரானதும் கேஷுவலாக இருக்காங்க. ஜங்குக்கு போனதையுமே 2 பேரும் வந்து, தயாங் என்ன பண்ணிகிட்ருக்கா? கிம்ஷி என்ன பண்ணிகிட்ருக்கா? என்ன இவ்வளோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கா? ஆண்டி, அது நீங்கள் தானே சாப்பிட சொன்னீங்க. ஐயோ ஆமாண்டக்கா, நான் தான் சாப்பிட சொல்லலாம், அதில் உனக்கு ஃபீவர் வந்துடும்ல, இவ்வளோலாம் சாப்பிடக்கூடாது, ஒரு நாளைக்கு ஒரு கப்பு மட்டும் சாப்பிட்டேன்னா கரெக்டாக இருக்கும். எத்தனை சாப்பிட்டேன்னா உனக்கு ஃபீவர் வரும், காய்ச்சல் அடிக்கும், அப்புறம் ஸ்கூலுக்கு போக முடியாது,
அப்புறம் வீட்டிலே படுத்து கிடக்கணும். அப்புறம் ரொம்ப டயர்டாகிடும். அதனால தான் சொல்கிறேன். சரி ஆண்டி, அப்போ இந்தாங்க இது ஒன்று வச்சுடுங்க, நான் இந்த 2 மட்டும் சாப்பிட்டுறேன். சரிப்பா சரி கொடு அப்படி சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இங்கே பாரு தயா, நீ எப்போ வந்தாலும் இங்கே நீ எது வேணாலும் எடுத்து சாப்பிட்டு சரியா? சரி ஆண்டி. இந்தா இந்த ஜூஸை சங்க குத்துறேன். சரி ஆண்டி அப்படி சொல்லிட்டு தயா அந்த ஜூஸை கையில் கொண்டு போகிறான். அழகா க்யூட்டாக கொண்டு போகிறான். அப்போ ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கே ஹைஃபை விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ தயாங் ஜூஸ் கொண்டு வந்துட்டு இருக்காத்தா. அவங்க 2 ஃப்ரெண்டும் பார்க்குறாங்க. டேய் மச்சான், அங்கே பாரு அந்த பையன் வரான். எங்க அந்த பையனா? மாட்டினாடா எனக்கு. டேய் நீ இந்த பக்கம் வா. சரிடா. டேய் அவன் நீங்கம்மா ஜங்குக்கோ தான் தேடுறான்னு நினைக்கிறான். நீ இப்போ அவன் எங்கே இருக்கான்னு சொல்லி கூட்டிட்டு வா. சரிடா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஒரு செடிக்கு பின்னாடி நின்றுட்டு, குட்டி பையா, என்ன இங்கே வா. என்ன நீ ஜங்குக்கா தேடுற? ஆமாம். எங்கே இருக்காங்க? அதோ அங்கே இருக்கான். எங்கா? அங்கேயா? ஆனால் அதோ அவ்வளோ பெரிய செடிக்கிட்டே என்ன பண்ணுறாங்க தெரியல, ஆனால் அவன் அங்கே தான் இருக்கான். சரி நான் போகிறேன். சரி போ அப்படி சொல்லலாம். நம்ம தயாங்க க்யூட்டாக அந்த கிளாஸ் கொண்டு போயிட்டு அங்கே நிற்கிறான். பட் அங்கே யாருமே இல்லை. அது வந்து ஒரு பெரிய மரம், அந்த பெரிய ஒரு கொடி செடி மாதிரி இருக்கும். ஃபுல்லாக படர்ந்து போய் அப்படியே மறைஞ்ச மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு அங்கே நின்றுட்டு பார்த்துட்ருக்கான். அப்போ அந்த 2 பசங்களும் தயாங்க கிட்டே போய் நின்றுட்டுருக்காங்க. அண்ணா இங்கே யாருமே இல்லையே. சரி நான் அங்கே போகிறேன். எங்கே போகிற? என்னடா இங்கே? அண்ணா என்ன பண்ணுறீங்க? ஜூஸையும் கீழே தட்டி விட்டீங்க. இவங்க 2 பசங்களும் தயாங்கோட இன்னர் ட்ரெஸ்ஸு, அந்த தயாங்கோட டிஷர்ட்டு, அந்த ட்ரௌஸ் எல்லாம் ஒரு மாதிரி இது பண்ணிகிட்ருக்காங்க. அண்ணா என்ன பண்ணுறீங்க? என்ன விடுங்க அண்ணா ப்ளீஸ், எது பண்ணாதீங்க அண்ணா, விடுங்க அண்ணா. பாயமோட கத்துனா அவ்வளோதான் அண்ணா. அண்ணா ப்ளீஸ் ஜங்குக்கா, ஜங்குக் 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 இப்படி கத்திகிட்ருக்கா. எங்கள் ஜங்குக்கும் தேடிட்டே வரான். மச்சான் எங்கடா இருக்கீங்க? என்ன சவுண்ட் அதோ? ஜங்குக் விடுங்க அப்படி சொல்லிட்டு இருக்கதா. ஜங்குக்கு இப்போ வேகமாக ஓடி வந்து பார்த்தா அந்த 2 பசங்களும் தயங்கோட டிஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவனோட அந்த நிக்கர்ஸ்லாம் ஒரு மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து தான் அவனுக்கு அவ்வளோ கோவம். ஒரு பெரிய கல் இருக்குது, அதை எடுத்து அவங்க 2 பேர் தலையிலையும் அடிக்கிறான். அவனுக்கு அப்படியே வலி தாங்காமா கீழே விழுந்துடுறானுவா. தயா ஜங்குக்கா எனக்கு ரொம்ப வலிக்குது ஜங்குக்கா, என்னை போட்டு கிள்ளிட்டாங்க ஜங்குக்கா. பாரு ஜங்குக்கா, எனக்கு ரொம்ப வலிக்குது, என் உடம்புலாம் வலிக்குது, இவங்க கையை போட்டு என்னென்னவோ பண்ணாங்க ஜங்குக்கா, எனக்கு வலிக்குது. கிம்ச்சி எங்கே பாரு, அழுகாத ஒன்றும் இல்லை, நான் தான் வந்துட்டல, எங்கே பாரு. ஜங்கு கிம்ச்சியை சமாதானப்படுத்திட்டுருக்கான். பட் கிம்ச்சி ரொம்ப அழுதுட்ருக்கான். ஓகேடா இந்த பாட் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களை நான் மேக்